படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ பார்த்து ஒரு விஷயத்த கேக்குறாங்க. உங்க அப்பா தானே உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு அப்படின் போது ஆமா. எவ்வளவு கஷ்டம் இல்ல சிங்கிள் பேரண்டா இருக்கிறது போது ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அப்படியே பேசிட்டே போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கு. அந்த காரை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு கோவப்பட்டுட்டு அந்த காரை கிராஸ் பண்ணி வேகமா ஓட்டிட்டு போறாரு. இதை பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பொறுமை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கும்போது மட்டும் இல்ல தனியா போகும்போது இவ்வளவு ஃபாஸ்டா போகாதீங்க ப்ளீஸ், சாரி நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கெஃபே வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கதான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஹீரோனி அங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோட அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பதட்டமா ஓடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவரும் நல்லா வேலை பார்க்கறாரு, எப்படியே வேலை பார்த்துட்டே இருப்பா அப்படின்னும் போது அப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும், இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவ்வளவு திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கும். என்ன இதுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னும் போது அவங்க அப்பா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, சரி நீ வீட்லயே ரெஸ்ட் எடு, நான் நைட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்றத சொல்றாரு. நைட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க. அவங்களோட பெட்ரூம்ல அவங்க திங்ஸும் இருக்காது. அன்னைக்கு ஜோரின்னு மழை பெய்யுது. ஹீரோவும் அவரோட கடையில இருக்கும் போது அங்க வேலை பாக்குறவங்க சார் ரொம்ப மழை பெய்யுது, நீங்க உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னும் போது அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. அங்க அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, அவருக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் இது லாஸ்ட் ஸ்டேஜ், ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கியூர் பண்ண முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், அதனால நான் டாக்டர் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கல, நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்றத சொல்றாரு. அவங்க அப்பா ஒரு டீச்சர். அவங்க அப்பா சொன்ன விஷயத்த யோசிச்சுட்டே ஹீரோ அவங்க அப்பா பார்க்கறதுக்காக இப்ப வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்து அப்பாவோட பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஷெல்ஃப் ஓபன் பண்றாரு. அதுல ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை பாக்குறாரு. நிறைய பக்கங்கள் எழுதப்பட்டு இருக்கு. யாரோட புக்கா இருக்கும்னு சொல்லி ஹீரோ அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ மிஸ்ஸுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணா காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை டாக்டர் சின்ன சின்ன இமேஜ் எல்லாம் வச்சுட்டு இது என்னதுமா, இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுமா அப்படின்னும் போது அவ வாயை திறக்க மாட்டேன்றார். அந்த டாக்டர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யுரிகோக்கோரோ அப்படின்றது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸை வார்த்தை மூலியமா இல்ல ஆக்ஷன் மூலியமா வெளிப்படுத்திட்டே இருப்பீங்க. ஆனா உங்க பொண்ணு ஆப்போசிட்டா இருக்கா. அவ இன்னும் அந்த தன்மைக்குள்ள வரல. அவ எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றா, எல்லாத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால அவகிட்ட அதிகமா பேசுங்க, அப்பதான் அவ உடம்புல யுரிகோக்கோரோ அப்படின்றது அதிகமாகும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணோட மனசுல இருக்கிற விஷயத்த அவ ரொம்ப கிட்ட பேசுறவங்க இருக்கும். அவளும் என்ன சொல்றானா, என் அம்மா அதுக்கத்து என்ன நிறைய இடத்துல கூட்டிட்டு போனாங்க, நிறைய விஷயத்த காமிச்சாங்க, ஆனா புது இடங்களுக்கு போகும்போது எனக்கு இன்னும் பயமா இருக்கும், புது ஆட்கள் கிட்ட நான் பேச மாட்டேன், எனக்கு இன்னுமே பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க அம்மா போயிட்டே இருக்காங்க. டக்கு நின்று ஏடி நிக்கிறவான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு தேவையானதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ஒரு பொம்மையை பாக்குறான். அந்த பொம்மையை பார்த்த வேணா அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. இந்த பொம்மை ஒருவேளை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை வேணும்னு நின்றுட்டே இருக்கா. அவங்க அம்மா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், இங்க என்னடி பண்ற, வா போலான போது அசிங்கமா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அவளால வாயை தொடர்ந்து எனக்கு அந்த பொம்மை வேணும்னு கூட சொல்ல தெரியல. அவங்க அம்மாவும் பார்த்து உங்களுக்கு இந்த பொம்மை வேணுமா சொல்லி அன்னைக்கே வாங்கி கொடுத்துறாங்க. அடுத்த நாள் அவ அந்த பொம்மை வச்சு விளையாடுறா. மத்த குழந்தைங்க மாதிரி இல்லாம வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பொம்மை வாங்கின பிறகு அவ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் பேசுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஸ்கூல்ல அவளை சேர்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவ வெளியே விளையாடிட்டு இருக்கா. ஆனா மத்த குழந்தைங்க இவ கூட அதிகமா விளையாட மாட்டாங்க. இவ தனியா தான் இருப்பா. அங்க இருக்கிற செடி கூட எல்லாம் விளையாடிட்டு இருப்பா. அங்க ஒரு மூடப்பட்ட கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள ஒரு பூச்சி எடுத்துட்டு போய் போடுறா. அந்த பூச்சி அதுக்குள்ள விழுந்த உடனே அவளோட மனசுல நிம்மதியா ஒரு சந்தோஷம் வருது. இது அவளுக்கு பிடிச்சனால அந்த விஷயத்த திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரன் மழை பெய்து பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவளும் கொற்ற மலையில அங்க சின்ன சின்ன பூச்சிகளை எடுத்துட்டு வந்து அந்த ஓட்ட வழியா போட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. எல்லாமே மழை பெய்யுதுன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் நீங்க நிக்கிற அப்படின்னும் போது அவ எதுவுமே சொல்லாம இருக்கா. என்னோட தொப்பி காணாம போயிடுச்சு, கண்டுபிடிச்சு தரியானும் போது இதுவான்னு சொல்லி அந்த தொப்பியை அவகிட்ட கொடுக்குறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த தொப்பியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு தவக்குல இவளை பார்த்து அப்படியே மேல பாயும். அவளும் பயந்தாங்க இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அந்த குட்டி பொண்ணோட கால் மட்டும் அந்த மரக்கிளையில மாட்டிக்கும். அதனால அவ தலை தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சிடும். தண்ணியை விட்டு வெளியே வர பார்த்த மிஸ்ஸுக்கோ ஒண்ணுமே சொல்லாம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த விஷயத்த பார்க்கும் போது ரசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் சிரிச்சது இல்லை, ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அவ ஹை ஸ்கூலுக்கு போறா. அவளும் என்ன சொல்றான்னா, நான் இங்க வந்த பிறகு கூட யார் கூடயும் கனெக்ட் ஆக மாட்டேன், நான் ஒன்னே என் வேலை ஒண்ணுன்னு பார்த்துட்டு மத்த பெண்கள் மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் வினோதமானவன், என் வயசு பெண்கள் எல்லாம் சந்தோஷமான விஷயத்த பண்ணாங்க, காதல்லாம் உங்களுக்கு வரும், ஆனா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன், தனிமையை விரும்புறேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், இருகொக்கரான்றது எனக்குள்ள இருக்கு, ஆனா அது எதுனா நான் எந்த விஷயத்த பார்த்து ரசிக்கிறேனோ அதனால எனக்கு அது சந்தோஷம் கொடுக்கும். அப்போ என்னோட யுரிகொக்கரா எதுனா மத்தவங்க வேதனைப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லி அவளே ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப மிஸ்ஸுக்கும் வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அங்க ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. தங்கச்சி தலையில தொப்பி எடுக்கும் போது காத்துல பறந்து ஒரு ஓட்டிக்குள்ள விழுந்தது. அவளும் அம்மா மட்டும் இந்த தொப்பை தொலைஞ்சிச்சுன்னா என்னதான் புடிச்சு கத்துவாங்க, ஏன்னா நீ இதை போட்டுவான் நான் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் அதுக்குள்ள எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். சரி இந்த இரும்பு ராட் நான் தூக்குறேன், நீ உள்ள போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்க முயற்சி பண்றான்.
பண்றாரு. ஆனா அது கனமா இருக்கு. அந்த குட்டி பையன் உள்ள போய் அந்த தொப்பி எடுக்க முயற்சி பண்றான். இதை பார்த்த மிஸ்ஸுக்கும் உதவி பண்ணுன்னு சொல்லி கிட்ட வருவா. அவளும் அந்த கம்பிய தமான்னு போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவா. அந்த பையனோட தலையில அந்த இரும்பு விழுந்தனால அவன் அங்கே துடிச்சு இறந்து போயிடுவான். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப டக்குன்னு ஹீரோவுக்கு அவங்க அப்பாவோட குரல் கேக்குது. அவங்க அப்பா வந்திருப்பாரு. அதனால டக்குன்னு அந்த புக்கை அங்க இருக்கிற ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு அவர் வெளியே வராரு. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னும் போது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்ப ஹீரோ உங்க அப்பாட்ட அப்ப உங்களுக்கு உடம்பு முடியல கூட ஆள் வேணும், நான் வேணா உங்க கூட வந்து தங்கிறவா அப்படின்னும் போது அதெல்லாம் வேண்டாம். ஹீரோவும் இப்ப அவரோட ஷாப்புக்கு போறாரு. அங்க அவங்களோட ஆட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பாஸ் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க? என் அப்பா வீட்டுக்கு போனா ஒரு புக்கை படிச்சேன். அதுல நிறைய மர்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இருந்துச்சு. யாரோட புக் அது? இப்படி என் அப்பாவோட ரூம்ல இருந்ததே எனக்கு தெரியல. போது பாஸ் உங்க அப்பா ஒரு டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஏதாவது புக் உங்க அப்பா வீட்டுக்கு எடுத்து வந்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமான போது அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. தூங்கும் போது அந்த புக்ல படிச்ச விஷயம்லாம் அவருக்கு கனவுல வருது. அவரால் ஒழுங்கா தூங்க முடியல. அடுத்த காலை ஹீரோ வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களோட ஆட்கள் பாஸ் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு லேடி வந்திருப்பாங்க. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் நான் வேலை பார்த்திருந்தேன். நானும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு தான். நான் பார்க்க வயசானமே இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு நீ ஷாக் ஆகலாம். பட் நாங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் அவ ரொம்ப பதற்றத்துல இருந்தா. என்னாச்சு உனக்கு நான் உதவி பண்ணுவான்னு கேட்கும் போது உன்னோட பேரும் உன்னோட கெஃபோட பேரும் சொன்னா. உங்ககிட்ட போய் சாரி சொன்னேன்னு சொன்னா. அதனால நான் இங்க வந்து சொன்னேன் பானும் போது நான் கூட காணாம போயிட்டாலும் நான் பயந்துட்டேன் போது ஒன்னும் இல்ல கொஞ்ச நாளே உன்னை தேடி வந்துடுவா அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ அவங்க அப்பா கால் பண்ணி சியோ நல்லாதான் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம பார்க்க போறேன்னு சொன்னாப்பான். இப்ப ஹீரோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி சந்திச்சாருன்னு சொல்லி அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ மெயில் காட்ட தேவைன்னு எழுதி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு தான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பா. நான் அவங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு சொன்னானே 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கெஃபேக்கு டிசைன் ஆகட்டும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. ஹீரோக்கோ ரொம்பவும் சப்போர்ட்டிவா அந்த பொண்ணு இருந்திருப்பா. காலப்போக்குல காதல் மலர்ந்திருக்கும். 2 பேரும் காதல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஹீரோக்கு அந்த பொண்ணை பத்தி முழு விவரம் தெரியாது. இந்த விஷயத்துல ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. அவங்க கிட்டயும் நீங்க இங்க வந்து இந்த விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவ வீடு கூட எனக்கு தெரியாது. நம்ம வந்து அப்படியா? எனக்கும் அவளை பத்தி அதிகமா டீட்டெயில் தெரியாது. பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சி சொல்றேன் சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுவாங்க. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் பண்ணும் போது நான் வர லேட் ஆகும், 6 மணிக்கு தான் நான் வருவேன்ப்பா அப்படின்றத சொல்வார். இது வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பா பார்க்க போறாரு. வீட்டுக்கு போன உடனே அந்த புக்கு பத்தி இனிமே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வீட்டு பக்கத்துல இருந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப வந்து மிஸ் கோவா காமிக்கிறாங்க. அவ இப்ப குக்கிங் பத்தி படிக்கலாம்னு சொல்லி அந்த கோர்ஸை சேர்ந்திருப்பா. அங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இருந்து செஃப் வருவார். நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டே இருப்பாரு. ஆனா அங்க ஒரு பொண்ணு அவர் பேச்சை கேட்காம அவ பட்டன் வேலை பார்த்துட்டே இருப்பான். இந்த பொண்ணு இதுக்கு வினோதமா பண்றான்னு சொல்லி மிஸ்ஸுக்கோ பார்த்துட்டே இருப்பான். இப்ப அவ சூப்பர் மார்க்கெட் போவா. தேவையான திங்ஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு அங்க பாப்பா. அவ சில பொருட்கள்லாம் யாருக்கும் தெரியாம திருடி வச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ கையில காயங்கள் இருக்கும். மிஸ்ஸுக்கோ பார்த்துட்டே இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட வந்து அவளோட கேன புடுங்கி உங்களுக்கு நான் பே பண்ண சொல்லி பே பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. மிஸ்ஸுக்கோ ஏன் உன் கையில காயங்கள் இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னும் போது அதை பத்தி சொல்லணுமா வா அப்படின்னு சொல்லி அவளை ரூம் கூட்டிட்டு போவா. அவ என்ன பண்ணுவானா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது அவளோட கையை கிழிச்சுப்பா. இதை கிழிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத சொல்லுவா. இதை பார்த்தோன்னே மிஸ்ஸுக்கோ இவ பண்றது தப்பு, இதை எப்படியாவது நம்ம நிறுத்த வைக்கணும், முதல்ல அவளுக்கு ஃப்ரெண்டா ஆகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அவ கிளாஸை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது லபுக்குன்னு எல்லாத்தையும் விழுங்க ஆரம்பிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட் பண்ண ஆரம்பிச்சு. அவளுக்கு எந்த ஃபுட்டும் செட் ஆகாது. இதை பார்த்த மிஸ்ஸுக்கோவும் நீ கடை ஃபுட்லாம் சாப்பிடாத, நான் சமைச்சு தரதை சாப்பிட்டு அப்படி அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஷாப்ல ஒரு ஆள் இருப்பான். அவன் இவங்க 2 பேரையும் சைட் அடைப்பான். இதை பார்த்த மிஸ்ஸுக்கோட ஃப்ரெண்டு அவன் சரியான ஃப்ராடு, அவன் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம கிட்ட வழியிறான், நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மிஸ்ஸுக்கோவும் உனக்கு கை வெட்டது பிடிச்சிருக்கல, இப்ப நீ என் கையை வெட்ட அப்படின்னும் போது இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் கையை வெட்டிப்பா அது வலி கொடுக்கும், அந்த வலி எனக்கு ஒரு விதத்தை சந்தோஷம் கொடுக்கும், ஆனா நான் வேற யாரையும் காயப்படுத்த மாட்டேன், நான் அதை பண்ணவும் மாட்டேன் போது நீ என் ஃப்ரெண்டா இருந்தா என் கையை கை, இல்லனா நான் இருந்துட்டு உன் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லுவா. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட் சரின்னு சொல்லிட்டு அவளோட கையை கிழிப்பா. இப்போ நான் உன் கையை கிழிக்கேன்னு சொல்லி மாத்தி கையை கிழிச்சுப்பாங்க. அப்போ மிஸ்ஸுக்கோட கையை அவன் ஃப்ரெண்டு கிழிக்கும் போது அவர் ரொம்ப வருத்தப்படுவான். அவளுக்கு அப்பதான் இது எந்த அளவுக்கு வலியை கொடுக்கும்னே புரியும். நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு அது வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவ அழுக ஆரம்பிப்பா. நீ ஒன்னும் கஷ்டப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ அதெல்லாம் பேசிட்டு இருப்பா. பேசி முடிச்ச உடனே அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அதே அந்த கடைக்காரன் வருவான். அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். இது அவளுக்கு கோவில் தானம். அவன் கிட்ட சரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், துணைக்கு கூட வரியான போது அவனும் வச்சுட்டே நான் வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவான். மேல ஏறி போவாங்க. நீ என் ஃப்ரெண்டு தானே சைட் அடிக்கிற அப்படின்னு மிஸ்ஸுக்கு கேட்கும் போது அவளையா சைட் அடிப்பா, அவ ஒரு பஜாரி, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, உன் வீடு எங்க இருக்கு, எங்க இந்த வர வீட்டுல தனியா தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது மலைக்கு கீழே இருக்கிற வீட்டுல தான் இருக்கேன், நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன், என் காலை அடிபட்டுச்சு தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது அவன் சரி ஓகே சொல்லி குனிவா. அப்படியே ஒரு எட்டி ஒரு பதைப்பா. அவன் அப்படியே கீழே உருண்டு போய் விழுந்துருவான். இவன் என்ன சொல்லுவானா அவனோட ஃப்ரெண்டு ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, கையெல்லாம் கிழிச்சுக்கிறானா, அவ ஸ்கூல் டைம்ல அவளை நிறைய பேரை புல்லிங் பண்றாங்க, அவகிட்ட தப்பா நடந்துருக்காங்க, அதனால அவன் ஆண்களே வெறுக்க ஆரம்பிச்சா. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஸ்ட்ரெஸ் ஆவ அதை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம
தெரியாம கையை அவளே கிழிச்சு அந்த வலி அதிகமாக்கிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவளை சுத்தி இருக்கிற ஆண்கள், மோசமான ஆண்கள் அப்படின்னு சொல்லி நீ கவலையப்படாத, என்னோட உரியோக்காவை நீ அதிகப்படுத்துற. அதாவது அவளோட கை கிழிக்கும் போது இவளுக்கு அந்த ரத்தத்தை பார்க்கறதுனால அவளோட அந்த கெட்ட எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அதனால எனக்கு நீ ஒரு விதத்தை உதவி பண்றதுனால அவனுக்கு ப்ரொடெக்டிவா அவன் கூடயே இருப்பேன் சொல்லி 2 பேரும் மாத்தி நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பையன் இறந்து போன விஷயத்த கூட அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னை பிடிச்சிட்டு போயிருவாங்க, பேசாம நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாமா, அதான் ஒரு நல்ல ஐடியா, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம், அங்க நம்ம ஒரு ஹோட்டலை வைக்கலாம், அது சூப்பரா நடத்தலாம் அப்படின்னும் போது நீ கொடுக்குற ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இப்போ நம்ம படிப்பை முழுசா முடியல, நம்ம படிப்பை முழுசா முடிச்ச பிறகு ஃபாரின்ல போய் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், படிச்சு முடிச்சு நம்ம ஃபாரினுக்கு போற வரைக்கும் நீ உன் கையை கிழிக்க கூடாது, இது நீ எனக்கு பண்ற ப்ராமிஸ். அவளும் சரி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நீ யாரையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அவளும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துப்பாங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் டக்குனு கீழே மயக்கம் போட்டு விழுந்துரும். அவளோட கையை பாப்பா, அவ கை கீறப்பட்டு இருக்கும். இப்போ அவளோட முடியாம பெட்ல படுத்துட்டே இருப்பா. மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, ஆனா அந்த ப்ராமிஸை நீ காப்பாத்தல, உன் கையை நீ கிழிச்சிட்டு உன்னை நீ இன்னுமே காயப்படுத்திட்டு இருக்க, இப்படி இருந்தா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள் நடக்காது, உனக்கு அதுதான் தேவையான போது என்ன மன்னிச்சிடு, இதனால கை கிழிக்காம இருக்க முடியல, எனக்கு நல்லா புரியுது, இப்போ உனக்கு கையை கிழிக்கணும் தானே, உன் கையை காமி அப்படின்னு சொல்லி அவ கையை கிழிக்கிறா. நீ இப்படி வாழ்ந்தனா உன் வாழ்க்கையோனாலும் முழுசா வாழ முடியாது, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை கிழிச்சுக்கிட்டே இருக்கா. ரத்தங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. அவ என் கண்ணுக்கு தெரியுது, நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம், அங்க அதிகமான ஸ்வீட்டை ரெடி பண்றோம், நீ நல்ல டெசர்ட் எல்லாம் பண்ணி தர அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இறந்து போயிடுறா. இதை பார்த்து அவ ஃப்ரெண்டும் கதறி அங்க அழுகுறா. இப்ப சில வருஷங்களை கழிச்சு காமிக்கிறாங்க. மிஸ்ஸுக்கோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற செஃப் அவகிட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றாரு, அதை அவருக்கு பிடிக்கல. பட் பழகிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல திங்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண ஆள் ஒருத்தவங்க வரா. மிஸ்ஸுக்கோவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துக்கு டிக்கெட் வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்னும் போது மிஸ்ஸுக்கோ யோசிப்பா, ரம்லி எவ்வளவு நாள் தான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது, நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி அவனும் அன்னைக்கு நைட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்காக பக்காவா ரெடி ஆயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் வரவே இல்லை. இப்ப அவளும் என்ன சொல்றானா, நான் அந்த ஒரு பொம்மையை வாங்கின பிறகு அந்த பொம்மை என்னோட யூனிகோ அப்படின்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவ இறந்துட்டா, அவதான் என்னோட முழு வாழ்க்கை நினைச்சு அவளுக்காக நான் வாழ போறேன் அவள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டே இருக்கும் போது ஒருத்தன் வருவான். டைம் என்ன மேடம் அப்படின்னு கேட்கும் போது அவளும் யோசிப்பா. சடனா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ப்ராஸ்டியூட் வேலை பண்ண ஆரம்பிச்சிடா. அவ ஒரு விஷயத்தையும் சொல்லுவா, எனக்கு செஃபா இருக்க வேலை பிடிக்கல, அங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட தப்பா தான் நடந்துக்க முயற்சி பண்றாங்க, நான் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த விஷயம் என்ன சுத்தி நடந்துக்குதான் இருக்கு, நான் உயிரோட வாழணும்னா இந்த விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவ பழகிட்டா. அடுத்த நாள் நைட்டும் அவ அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தர்கிட்ட டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் திரும்பி பாக்குறாரு, இவரோட செஃப் தான். நினைச்சேன் நீ எப்பவே இங்க வருவேன், சரி இரு நான் வரேன், ஒருத்தங்கிட்ட போன் பேசிட்டேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட பேசிட்டு சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு போவோம். அந்த பொண்ணுகிட்ட தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணுவா. இவளுக்கு கோபம் அதிகமா வர ஆரம்பிக்கும். அவனை போட்டு அடிச்சு கொலை பண்ணிடுவா. அடிச்ச அந்த கிண்ணத்தை ஆத்துல தூக்கி போட்டுருவா, ஏன்னா கையச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல ஹீரோ படிச்சுட்டே இருப்பாரு. இப்ப அவங்க அப்பா வந்துருவாரு. அதனால 2 பேரும் சமைச்ச உணவு அப்படியே மாத்தி பகிர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக கார் ஓட்டிட்டே வந்துட்டு இருப்பாரு. கார் ஓட்டிட்டு வரும்போது அவர் இந்த புக்ல படிச்ச விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு அதிகமா கோவம் வருது. தன்னை அறியாமே காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கிச்சனை வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு கடையில இருந்து ஒருத்தன் பேசிட்டே இருப்பான். ஆனா அவன் என்ன பேசுறதே அவர் மறந்துப்பார். பாஸ் நான் சொல்றது கேக்குதா இல்லையா, சாரி நான் வேற ஒரு விஷயத்த யோசிச்சிருந்தேன், என்ன ஆச்சுன்னு என் அப்போட வீட்டுல அந்த புக்கை நான் திரும்ப படிச்சேன், எனக்கு என்னவோ அது நாவல் மாதிரி தெரியல, நடந்த உண்மையான விஷயத்தான் யாரும் எழுதி இருக்காங்க, ஒருவேளை அது உண்மையான கொலையா கூட இருக்கலாமே அப்படின்னும் போது அந்த கடையில இருக்கிற ஆளுமே இவரை பார்த்து இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து வேகமா போயிடறான். அடுத்த நாள் காலை ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த லேடி வராங்க. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் படிச்ச ஸ்கூலுக்கு போனா அவளோட வீட்டையும் கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன், உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, அவ கல்யாணம் பண்ணது ஒரு கேங்ஸ்டர், கல்யாணம் ஆன பிறகுதான் அவளுக்கு அவன் கேங்ஸ்டர்னே தெரிய ஆரம்பிச்சது, அவன் ரொம்ப அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கா, சில தப்பான வேலைகளை அவளை பண்ண வச்சிருக்கான் போது என்ன வேலைகள், அவ ப்ராஸ்டியூட்டா இருந்திருக்கா, அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்கா, இதெல்லாம் தாங்க முடியாம தான் இந்த இடத்துக்கு வேலைக்காக வந்திருக்கா, நீ அவளை காதலிச்சிருக்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா அம்மா அந்த கேங்ஸ்டர் கிட்ட அதிகமா பணம் வாங்கினால உங்க கேர்ள் ஃபிரெண்டா அவன் மிரட்டி இருக்கா, அவளை திரும்பியும் வர வச்சிருக்கான். அந்த பொண்ணை இப்ப ஏதோ ஒரு இடத்துல அவன் சித்திரவதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போது அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அவனை என் கையால கொல்ல போறான்னு சொல்லி ஹீரோ அப்படியே பொங்கி எழுவாரு. அவங்களும் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சது, மத்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், ஆனா இப்போதைக்கு கோவப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப கோவம் வருது. கீழே போறாரு, அங்க ஒரு பூச்சை போட்டு நல்லா மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க வேலை பார்க்கும்போது ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷமா சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு அந்த புக்கா ஃபுல்லா படிக்கணும்னு தோணும். அதனால அவங்க அப்பா கால் பண்ணுவாரு, அப்பா வீட்டுக்கு எப்பப்பா வருவீங்கன்னா, நான் ஒரு 11 o'clock வருவேன், இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நம்ம சரிப்பான்னு சொல்லிட்டு அவர் வரதுக்கு முன்னாடி அது வீட்டுக்கு வேகமா போறாரு. அந்த புக்கா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிசுக்கும் இந்த மாதிரி போறா, நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கா, அதே நேரத்தில் ப்ராஸ்டியூட்டையும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் அவர் நடந்து வந்துட்டே இருக்கா, அவ கையில சுத்தமா பணம் இல்ல, உணவுக்கு என்ன பண்ணதுன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிற பிரிட்ஜ் மேல நடந்து போயிட்டே இருக்கும்போது பனி கொட்ட ஆரம்பிக்குது. அங்க ஒருத்தர அவ பாக்குறா, அவர்கிட்ட
போய் டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரு ரொம்ப இன்னசென்ட்டா மணி அங்க 9:15 அப்படின்றத சொல்றாரு. திரும்ப டைம் என்ன அப்படின்றத அவ கேட்கிறா. நான் இப்பதானே சொன்னேன் 9:15 அப்படின்னும் போது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னும் போது அவரும் இழந்து இந்த அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அந்த பொண்ணு அசையமா அப்படியே நின்றுகிட்டே இருக்கா. அவரும் உனக்கு பசிக்குதா சாப்பிட போடாமான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் அவளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க. அவ ஃபர்ஸ்ட் ரொம்ப பயப்படுவா. அதுக்கடுத்து சாப்பிட ஆரம்பிப்பா. அன்னைக்கு நைட்டு அவன் நடந்து வந்துட்டு இருப்பா. திரும்பவும் அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்காக. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கார் வேகமா போகும். அவரும் கொஞ்சம் பார்த்துப்போம், இந்த இடத்துல ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை அக்கறையா பார்த்துப்பாரு. முதல்ல இவரை கொலை பண்ணதான் அவன் முயற்சி பண்ணிருப்பானா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு சொல்லி அவளும் நீங்க எனக்கு இவ்வளவு விஷயத்த பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு போது என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. நைட்டாலே எனக்கு ஒழுங்கா தூக்கம் வரல சில பிரச்சனைகள்னால, அதனால நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், என் பக்கத்துல இருந்தா போதும், ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்லிட்டு பெட்ரூம் கூட்டிட்டு போய் அவர் உட்கார வைக்கிறாரு. தூங்க முயற்சி பண்றாரு. அவருக்கு தூக்கம் வரல. அவரும் இங்க வா நெத்தியில கை வையன் அப்படின்னும் போது அவ கை வைப்பா. நீங்க நெத்தியில கை வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இப்ப எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தூங்க முயற்சி பண்றாரு. அதான் கலவு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் காலையிலே பிரிட்ஜ்ல இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் பேசிட்டே போவாங்க. சாப்பிடும் போது இப்ப அவ எங்கில காசு இருக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி தரவா ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மோசமான விஷயம் தான் நடந்திருக்கும். அவங்க ஒரு தவறான விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த தவறை சரி பண்ணணும்னு சொல்லி பிராட்சித்தம் தேடிட்டு இருப்பாங்க. நானும் இப்படிதான் ஒரு தவறு பண்ண, அதுக்கான பிராட்சித்தம் தான் தேடிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் நீயுமா தவறான விஷயம் பண்ண, அதை சரி பண்ண இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் போது நான் எந்த ஒரு தவறும் பண்ணல. நைட் ஹீரோவும் அவர் உங்களோட ரூம் கூட்டிட்டு போவாங்க. அப்படி பேசும்போது அவர் விஷயத்த சொல்லுவாரு. நான் சின்ன வயசுல ஒரு சின்ன பையனா கொலை பண்ணிட்டேன். அந்த கில்ட்டினஸ் எனக்குள்ள இருக்கு. அதனால என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப வேதனையில இருக்கேன். ஆனா எப்போன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு. ஹீரோனி சின்ன வயசுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையனோட தலையில இரும்பு பிளேட்டை தள்ளி விட்டால அந்த சம்பவம் தான். அப்போ பக்கத்துல இருந்த அந்த பையன் வேற யாரும் இல்ல, இவர் தான். நான் காலேஜ் படிச்சிருந்தேன். அந்த டைம்ல ஒரு சின்ன பையன் உதவி தேவைன்னு கேட்டனால உதவி பண்ணேன். ஆனா தெரியாம அந்த பையனை நான் கொலை பண்ணிட்டேன். என் அப்பா அம்மா என்னை விட்டு போன பிறகு எனக்காக இருந்தது வீடு தான். அந்த வீடை வித்து தான் அவன் ஃபேமிலிக்கு அந்த பணம் மட்டும் தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. அதை தவிர குடும்பத்துக்கு என்னால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல. இதெல்லாம் கேட்ட உடனே மிஸ்ஸுக்கும் ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது காரணமே இவதான். என்னோட ஆசையை நான் ஒரு டீச்சர் ஆகணும் தான். ஆனா நான் ஒரு குழந்தை கொலை பண்ணனால அந்த ப்ரொஃபஷனலுக்குள்ளேயே போக கூடாதுன்னு என்ன ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுன்னு நான் இன்னுமே அதை பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. இதான் கேட்டோடனே டக்குனு அவ போய் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அடுத்த நாள் காலையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது திரும்ப வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால அவரும் என்ன கேட்கறாங்கன்னா, நீ குழந்தை பெத்துக்கிற ஐடியால இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளும் இல்ல அவ அபார்ஷன் பண்ணிக்க வேண்டியதானே, அபார்ஷன் பண்ற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்ல, அப்படி உன் குழந்தைய வளர்க்கத்தானே போறேன் போது எனக்கு இந்த குழந்தைய வேணாம் அப்படின்றத சொல்றா. ஆனா அவரும் நீ குழந்தை பெத்துக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னும் போது அவளும் இல்ல ஒரு நல்ல அம்மாவை இருக்க மாட்டேன், இந்த குழந்தையால வளர்க்க முடியாது அப்படின்றத சொல்றான். ஆனா அவரும் நான் இப்போ ஒரு கில்ட்டினஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ உன்னையும் இந்த குழந்தையும் நான் நல்லபடியா பார்த்துட்டு அந்த கில்ட்டினஸ் வந்து வெளியே வருவேன், நானும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின் போது அவளும் யோசிக்கிறா. அவரும் நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய வீடு எதுன்னு சொல்லிட்டு காமிக்க கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல முள்செடி எல்லாம் இருக்கும். அந்த முள்செடி அவளுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். ஆனா அவளும் பயப்படாது, நான் கூட இருக்கேன், நம்ம இங்க வந்த பிறகு இந்த செடியெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்றாரு. இப்போ அவருக்கு குழந்தையும் பிறக்குது. சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள அவங்க கூட வராங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அவரும் அந்த குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிறாரு, அவளையும் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு வீட்டுக்கு வராரு. எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் இங்க இருக்கிற ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றாரு. கஷ்டப்பட்டு ஒழுங்க சந்தோஷமா நம்ம வாழலாம் அப்படின்றத சொல்றாங்க. அவரும் வந்து குழந்தை கூட விளையாடுறாரு. அவங்க சமைச்ச உணவை சாப்பிடுறாரு. வா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, என் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கு, நீ எப்படி இதை செய்யற எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த குழந்தைய பிடிக்க வச்சு அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. மிஸ்ஸுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பையன் விளையாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். இது யாருன்னா, இவங்க முன்னாடி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல திங்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ற பையன். கொஞ்ச நாட்கள் முன்னாடி நீ வேலை பார்த்த அந்த ஹோட்டலோட செஃப் இறந்து போயிட்டாரு, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது அவங்களும் இல்ல எனக்கு தெரியாது, அவரு யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஆனா அந்த கொலைகாரன் யாருன்னு தேடிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு யாருமே தென்படல, ஆனா எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட் அவர் உன் கூட தானே போனாரு, ஏன்னா அன்னைக்கு அவர் கால் பண்ணது அவங்க வீட்டு கிடையாது, எனக்கு தான் கால் பண்ணாரு. அதுக்கு அடுத்த நாள் தான் அவரு அந்த ஹோட்டல்ல இறந்து போய் கிடக்குறாரு. அதனால அவர் கொலை பண்ணது நீதான்ற விஷயம் எனக்கு நல்லாவும் தெரியும், அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அதனால நான் சொல்ற பேச்சு கேட்டேன்னா நான் இந்த விஷயத்த போலீஸ் கிட்டயும் சொல்ல மாட்டேன், உன் புருஷன் கிட்டயும் சொல்ல மாட்டேன்றத சொல்றாங்க. அவனும் பயப்படுறாங்க. அன்னைக்கு ஹோட்டலுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ஃபேமிலியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாரும் ஓபன் பண்ணி பார்த்தா 2 போலீஸ் ஆஃபீஸர் உங்க ஒய்ஃபை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க முன்னாடி வேலை பார்த்த அந்த பாஸ் இறந்துட்டாரு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான போது அவளும் இல்ல எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்றத அவர் சொல்றான். அவரை கொலை பண்ணவங்க யாரும் எனக்கு தெரியுதா இருக்கும், ஆனா எங்களுக்கு என்ன குளோ கிடைக்கல. அந்த டைம்ல தான் அவர் கடையில வேலை பார்த்த ஒருத்தன் நேத்து இறந்து போயிருக்கான். அவன் லவ் ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டல்ல தான்
அவன் இறந்து போயிருக்கான். அவனோட பாடியை செக் பண்ணும்போது அவனோட பாக்கெட்ல உங்களோட நேமும் இந்த வீட்டு அட்ரஸும் இருந்தது. அவங்கள பார்க்க வந்தானா சொல்லுங்க அப்படின்னும் போது ஆமா நேத்து அவர் என்ன பார்க்க வந்தாரு, எங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, அவர் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவர் இறந்து போன விஷயம் நீங்க சொல்லிதான் தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கணவர் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கும், அந்த மாத்திரையில சில டேப்லெட் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்றத அவர் யோசிப்பார். அவங்க மனைவியா வெளியே வாங்க கூப்பிடுவார். உண்மையை சொல்லு, என்கிட்ட எதையும் மறைக்காத, அவரை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் அவரை கொலை பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீ செய்யலன்னா ஓகே தான், ஆனா உனக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காத, நான் கூடயே சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்றத சொல்றாரு. அவங்களும் உங்ககிட்ட நான் எந்த விஷயமும் மறைக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல அந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. மிஸ்ஸுக்கோ அவரை கூட்டிட்டு போறா, அவரோட அந்த பானத்துல அந்த மாத்திரையை போட்டாரு. அது குடிச்சோடனே அவரும் அங்க மூச்சு விட முடியாம தன் அன்னைக்கு இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலை அவளோட டைரியில நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கா. அதுல என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி ஒரு தவறான விஷயத்த பண்ணிட்டேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன அழைப்பீங்கன்னு தெரியும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், அதனால இந்த விஷயத்த எழுதுறேன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த நோட்ல எழுதிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்க பையன் விளையாடிட்டு இருக்கா. அந்த பையனோட பேரையும் மென்ஷன் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இந்த கொலைகள் பண்ணது வேற யாரும் இல்ல, ஹீரோட அம்மா தான். ஒரு கொலைகாரியோட பையன் தானா அப்படின்னு ஷாக்கா இருந்து நிற்கும் போது அவங்க அப்பா இந்த புக்கை படிச்சுட்டியா, தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த புக்கு உன் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, நீங்க என்னோட உண்மையான அப்பா இல்லையா அப்படின்னும் போது யார் சொன்னா, நீ என் பையன் தாண்டா, உன் அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் உன்னை காப்பாத்தின அவளோட உயிரையே விட்டுட்டா அப்படின்றத சொல்றாரு. நான் மிஸ்ஸுக்கும் கொஞ்ச நாள் உங்க கணவருக்கு நடந்த எல்லாமே தெரிஞ்சிடும், அந்த டைம் அப்படி என்ன வெறுப்பாரு அவரு சொல்லி சூசைட்காக அங்க இருக்கிற ஆத்துல இறங்குவாங்க. அப்படி ஆத்துல முழுகிட்டே போகும்போது அம்மான்ற குரல் கேட்கும். திரும்பி பார்த்தா உங்க பையன் தண்ணில முழுகுவான். நீ எதுக்குள்ள இங்க வந்தேன்னு சொல்லி அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆழத்துல அவங்க முழுகிட்டே போயிருப்பாங்க. எப்படி உங்க பையனை காப்பாத்தி அங்க கரையில சேர்த்துருவாங்க. ஆனா அவங்களால மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு அப்படியே தண்ணியோட போயிட்டாங்க. ஹீரோ இப்ப எனக்கு தெரியல, நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சேன், என் உடம்பு அந்த கொலைகாரியோட ரத்தம் தானே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா கார் ஓட்டிட்டு போவார். இப்போ அவங்களுக்கு உதவி பண்ண அந்த லேடி கால் பண்றாரு. சொல்லுங்க, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கண்டுபிடிச்சிங்களா, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் நாளை கொலை பண்ணியே ஆகணும் போது பாருங்க பொறுமையா இருங்க, எனக்கு இன்னும் அவ எங்க இருக்கான்ற விஷயம் தெரிய வரல, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா உங்களுக்காக சொல்ல அவரும் யோசிப்பாரு. தேவையில்லாம உங்களை நான் கத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் என் கேர்ள் ஃபிரெண்டை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்கன்ட்டு போன் வச்சிருவாரு. இப்ப அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. சம கோவமா இருக்கனால அங்க சரக்கா குடிச்சிட்டு அங்க கண்ணாடி போட்டு வெறித்தனமா உடைக்கிறாரு. கோவத்துல அங்க நிற்கும் போது இப்போ அந்த லேடி அங்க வேகமா வராங்க. நீங்க போன்ல ரொம்ப கோவமா பேசுனீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும் பயந்து வந்துட்டேன், ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் அப்படி பேசினதுக்கு, என் கேர்ள் ஃபிரெண்டை பத்தி ஏதாவது விஷயம் தெரிய வந்ததா அப்படின்னு கேட்கும் போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க கேர்ள் ஃபிரெண்ட அந்த கேங்ஸ்டர் கூட்டம் டோக்கியோல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அவரு கோவப்படுவாரு. அவங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்தையெல்லாம் எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட் தேடி போவார். ஆனா அவங்களும் இருங்க அவங்க எல்லாம் கேங்ஸ்டர், நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, ஏன் இப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நான் அவங்களை கொல்லதான் போறேன், எவ்வளோனையும் அந்த ரத்தம் ஓடுது, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது அவங்க யோசிப்பாங்க. போறேன்றீங்களே, அவங்க எங்க இருக்காங்கன்ற லொகேஷன் தெரியுமா, எங்க போய் நீங்க அவங்களை தேடுவீங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நான் அவங்க எங்க இருக்காங்கன்ற தகவலை சொல்றேன், நீங்க அங்க போய் அவங்கள காப்பாத்துங்க சரி அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கு போறாரு. நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு பயங்கர மனக்கனவு வருது. அவங்க அம்மா இருந்த அந்த இடத்துல இப்போ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பயந்துட்டு டக்குன்னு கண்ணை தொடர்ந்து பாக்குறாரு. அடுத்த நாள் காலை விடியறதுக்கு முன்னாடி கையில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு டோக்கியோக்கு போயிட்டு இருக்காரு. கார் ஓட்டிட்டு வேகமா போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த லேடி கால் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட் பேர் சொல்றாங்க. அவளை காப்பாத்தின்னு சொல்லி வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. கதை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள எல்லாம் செத்து போய் கிடப்பானுங்க. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கும்போது அவங்க பாத்ரூம்ல அவளை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை பத்திரமா காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரும்போது அங்க ஒரு விஷயத்த பாப்பாரு. அந்த கேங்ஸ்டர் இறந்து போயிருப்பான். பக்கத்துல அந்த முள் செடியோட விதை இருக்கும். அப்போ இங்க வந்தது தன்னோட அம்மான்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அவங்க கேர்ள் ஃபிரெண்டை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து அவளை படுக்க வைக்கிறாங்க. அவளும் என்ன மன்னிச்சிடும் போது நீ எதுவுமே சொல்ல வேணாம், உனக்கு நடந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. உன்னை கண்டுபிடிச்சது காரணமே ஒரு ஃப்ரெண்டு, அவங்க உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னும் போது யாரு மிஸ்ஸுக்கோவா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஷாக் ஆயிடுவாரு. இப்ப ஹீரோ வேகமா அவங்க அப்பாவை பார்க்க வராரு. அவர்கிட்ட இங்க பாருங்க, உங்க மனைவி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க, நீங்க அவங்க இறந்துட்டேன்னு சொன்னீங்க, இன்னுமே அவங்க கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்காக அப்படின்னு சொல்லும் போது அவரு ஷாக் ஆயிடுவார். இப்போ பாஸ்ட காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் என்ன இருக்குன்னா மிஸ்ஸுக்கும் அவங்களால மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு அப்படியே தண்ணியிலே முழுக ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அங்க வந்து வேகமா ஓடி வருவாரு. எங்கன்னா அவங்களோட அம்மான்னு பார்த்தா தண்ணியில முழுகிட்டு இருப்பாங்க. வேகமா போய் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துவாரு. அவங்க கிட்ட இருந்த அந்த புக்கையும் அந்த ஹாஸ்பிட்டல அவர் படிக்க ஆரம்பிப்பாரு. படிச்ச பிறகு அந்த சின்ன பையனை கொலை பண்ணது நீங்க கிடையாது, நான் தான், நீங்க கில்ட்டியா இருக்க அவசியமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்றத எழுதியிருப்பாங்க. இதை படிச்ச உடனே ஒரு சம ஷாக்கர் வேற அங்க இருந்து அலறி அடிச்சு அப்படியே எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. நம்ம பையன் என்ன ஆச்சு, அவன் ஓகேவான்னு கேட்கும்போது அவங்க ஃபீவர், அவன் பக்கத்துல உங்களதான் இருக்கானும் போது அவர் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப அமைதியா இருப்பாரு. அவங்க திரும்பி பார்ப்பாங்க, பக்கத்துல புக் இருக்கும். இந்த புக்கை நீங்க படிச்சுட்டீங்கல்ல அப்படின்னும் போது ஆமா, நானும் உன்னை காப்பாத்திருக்கவே கூடாது, செத்து போட்டோம்னு சொல்லி அங்கேயும் உன்னை விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லுவாரு.
இப்ப அவரும் அவங்க மனைவி ஒரு இடத்த கூட்டிட்டு வருவாரு. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில மயக்க மாத்திரை கொடுப்பாரு. கையில இருமான ஒரு பொருளை கொடுத்து தண்ணில நீ குதிக்கணும். அவளும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அந்த தண்ணில குதிக்கிறதுக்காக மேல ஏறி போவாங்க. அவராலையும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது. அவர் வந்து தூரமான என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது, ஒரு லொகேஷனோட பேப்பரை மட்டும் கிழிச்சு கொடுப்பாரு. நீ வேற எங்கேயாவது போய்க்கோ, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு உன் வாழ்க்கை நீ வாழு, ஆனா தயவு செஞ்சு என் கண்ணையும் நம்ம குழந்தையோட கண்ணை மட்டும் நீ மாட்டக்கூடாது, எங்கேயாவது போயிரு, நான் உன்னை பார்க்கவே கூடாது, இதான் நம்மளோட அக்ரிமெண்ட், ஓகேவா அப்படின்ட்டு அங்கேயே அவங்கள விட்டுட்டு கார் எடுத்துட்டு அவர் போயிடுவாரு. இதை பார்த்து அவங்களும் கதறி கதறி அழுகுவாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இதை அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். டக்குன்னு கீழே மயக்க போட்டு வந்துருவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கும் போது அவர் வாயில இருந்து வர வார்த்தை மெசுக்கோ மெசுக்கோ, இதெல்லாம் அவங்க பையன் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. அங்க அந்த லேடி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசினேன் அப்படின்னும் போது அவங்களும் வெளியே வருவாங்க. உங்களை பத்தி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், உங்க பேரு மிஸ்ஸுக்கோன்னு அவ சொன்னா, எனக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை பார்ப்பாங்க. அவங்களோட கையில அந்த ஒரு சிம்பிள் இருக்கும். எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நீங்க ஒரு கொலைகாரி அப்படின்னும் போது அவங்க அழுத ஆரம்பிப்பாங்க. அவங்க கணவர் அவங்களை வெளியே போன பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்னு காமிப்பாங்க. அவங்களும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அவங்க போலீஸ் எல்லாம் தேடுறாங்க. அதனால தெரிஞ்சவங்க கூட பக்கத்துல இருக்க கூட சொல்லி விலையை ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அவங்க ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கதான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்திருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல ரொம்ப இன்னசென்ட். அது மட்டும் இல்லாம அவளோட கையை நான் பார்த்தேன். அவளும் என் ஃப்ரெண்டு மாதிரி கையில நிறைய காயங்கள் இருந்தது. எதனால ஆச்சு நான் கேட்டேன். அவளோட கடந்த கால வாழ்க்கை நல்லா இல்ல, அதனால அவ ரொம்ப மனவேதனைப்பட்டு இருந்தா. அப்பதான் ஒரு நாள் அவளை திரும்ப சந்திச்சேன். அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமலே நான் வந்துட்டேன், அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி உன்னோட பேரையும் உன்னோட கடை பேரையும் சொன்னா. அது இருக்கும் உன்னோட வாழ்க்கையை நான் வரணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா எப்ப என் பையன் ஆபத்துல இருக்கானோ அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு மத்தவங்க மாதிரி என்னால வேடிக்கை பார்க்க முடியல, உனக்கு உதவி பண்ண நினைச்சானாதான் அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் தேடி உனக்கு நான் உதவி பண்ணேன் அப்படின்னா, ஹீரோவும் எதுக்கு நீங்க அவனை கொலை பண்ணீங்க, அவளை நான் தானே கொலை பண்ணி இருக்கணும், என் உடம்புல உங்க ரத்தம் தானே ஓடுது, என்னால அவனை கொலை பண்ண முடியுமே அப்படின்னும் போது நீ அந்த தவற பண்ணாத, நான் தப்பு பண்ணிட்டு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமேட்டு உன் கண்ணுல நான் படவே மாட்டேன், போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கா, கொஞ்ச நாள்ல நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அங்க வந்து போகும்போது ஹீரோவும் அவரும் கோவத்தை அப்படியே அவங்க அம்மாவோட கழுத்து பிடிச்சு அப்படி நசுக்குவாரு. கடைசியில விட்டுருவாரு. அடுத்த காலை விடிஞ்சிடும். ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருப்பாரு. பக்கத்துல அவங்க அம்மா இருப்பாங்க. இங்க பாரு கண்ணா, நீ என் வயிற்றுல போறதுனால என்ன மாதிரி நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போக பாப்பாங்க. ஆனா அவனும் அப்பா சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ரூம் நம்பர் 506, அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு, நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவங்களும் அவங்க கணவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க கணவர் அவங்கள பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அவங்க மீட் பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அப்படியே தோணுது. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட அப்பா வீட்டுக்கு போறாரு. வெளியே நின்று அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட என்னல என்ன இருக்கும்னா, அவங்க அப்பா உடம்பு முடியாம இருந்தனால அவர் இறந்து போயிருப்பாரு. அவங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்ல அவங்களும் இறந்திருக்கலாம். ஆனா இப்போ ஹீரோட வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இல்ல. அதை நினைச்சு ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. சோ எப்படி இருந்துச்சு படம், உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்க வர. Until then, bye bye.